வெல்கம் டு ரீகா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னால் ப்ராப்பரான வீடியோஸாக எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த சன்வி ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரைபேடெல்லாம் வந்து பிடிச்சி அங்கேயும் இழுத்துகிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எதுவுமே கரெக்டாக எடுக்க முடியலை. இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வேறு சமைச்சிட்டு இருந்தேன்னா பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி வேறு இருக்குது. அதனால் வந்து என்னால் கரெக்டாக கேமரா வந்து அடிக்கடி போய் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து மார்னிங் உள்ள வீடியோலாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு மட்டும் அப்படியே நான் அவங்கள்ட்ட ஓரலாக சொல்லிடுறேன். காலைல டிஃபனாக வந்து இட்லி கார சட்னி வச்சுருந்தேன். அப்புறம் நிலக்கடலை சட்னி கொஞ்சம் வச்சுருந்தேன். இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். மத்தியானம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன். வீட்டில் கொஞ்சம் காய் இருந்துச்சு. பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தேன். கூடவே கொஞ்சம் ரசம் வச்சு சன்விக்கு வந்து எக் பாயில் பண்ணி அப்படியே சாப்பாடும் கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் அப்படியே லஞ்சுக்கு வந்துட்டார். நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்றைக்கி குளிச்சேன்னு சொல்லி வச்சுங்களேன். இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சுங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். எப்போதுமே நம்ம வந்து சண்டே வந்து ரேராக தான் மாவு அரைக்கிறது இல்லை. வீக் டேஸ்லேயே வந்து அரைச்சிடுவேன். இந்த தடவை கொஞ்சம் மாவு தீர்ற மாதிரி இருக்குது. சரி நம்ம டிஃபனுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். காலைல டிஃபன்லாம் முடிச்சுட்டு மாவையும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு உளுந்து எடுத்து கிரைண்டரில் போட்டேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஓடி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து அப்படியே ஸ்டக் ஆனது மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து வேலையே ஸ்டாப் ஆனது மாதிரி ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் வந்து அரிசிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜார்லேயே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து மாவுலாம் கரைச்சி வச்சுட்டேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக வேலை வந்து கொஞ்சம் லேட்டானது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து டியூட்டி ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பர்மிஷன் போட்டு அப்படியே வீட்டில் இருந்தார். சன்விக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க சைக்கிள் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் இதை முடிச்சிடலாம் அதை முடிச்சிடலான்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்டாக அப்படியே போயிட்டே இருந்ததுனால 6 மாதம் அப்படி இப்படி ஓட்டி இழுத்தடிச்சாச்சு. சரி சன்வியும் கொஞ்சம் வளர்ந்துடட்டும், பொறுப்பாக இருக்கட்டும், அப்படிக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே இழுத்தடிச்சு ஓட்டிட்டோம். இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டு பசங்க ஓட்டுறது, மேல் ஃப்ளோருக்கு போனால் அவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்து, வெளியில் போகிற சைக்கிள் எல்லாம் பார்த்து சைக்கிள் வேணும் வேணும்னு ரொம்பவே அடம்பிடிச்சு அளவரைச்சிட்டாங்க. சரி எப்படினாலும் இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு வீட்லேருந்து ஒரு 4:30க்கெல்லாமே கிளம்பிட்டோங்க. கரூர்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சைக்கிள் ஷாப்னால் இந்த அமுதா சைக்கிள் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டியாக வந்து சைக்கிள் வந்து இங்கே இருக்கும். அங்கே வந்ததோட சன்விக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளை உடனே வாங்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு ஃபோனில் சைக்கிள் பார்க்குறப்ப ஒவ்வொரு டைமுமே வந்து சன்வி ரொம்பவே விரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே சைக்கிள் கடைக்குள்ளே போனோடனே ஆரஞ்சு கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும், பர்பிள் கலர் வேணும். இந்த 3 கலர் மட்டும் அவங்க சூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஆரஞ்சை வந்து செலக்ட் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் போக போக ரொம்ப ஸ்பேடானது மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். நாங்கள் செலக்ட் பண்ணி இதுவே நல்லாயிருக்கு சன்விமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகேம்மா இதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக கடைக்குள்ளவே வந்து சைக்கிள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்வமாக இருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து வேறு கலர் எதுவும் அவங்க பிங்க்கு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி பிங்க்கு தான் இந்த சைடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நானும் அந்த சைடு சுற்றி பார்த்தேன். பிங்க் எதுவுமே இல்லை. அது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஓட்டுற மாதிரி அந்த டைப்பில் தான் வந்து பிங்க் இருந்துச்சு. சரி ஓகே கரெக்டாக ப்ளூவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்வியும் அப்புறம் ரொம்பவே ப்ளூவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஃபைனலாக ரேட்லாம் பேசிவிட்டு அப்படியே கடையை விட்டு வெளியில் வந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பிரதர் வந்து அந்த ஷாப்புக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து சரி பக்கத்தில் உள்ள பேக்கரியில் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். அவர் கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த குட்டியாக உள்ள சமோசா டீயும் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கடையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில் பாதி வரைக்குமே சன்வி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக் ஆன மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக் சைடு உட்காந்து சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு சன்வி வந்து ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததோட நம்ம தெருவெல்லாம் சுற்றி சைக்கிள் கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஓட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வீட்டுக்கு வந்தோம். வீட்லேயும் வந்து தூங்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா சைக்கிளை தான் ஓட்டிகிட்டே இருந்தாங்க. வந்ததோடு வந்து சைக்கிளுக்கு மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சு சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் போட்டு அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு சாமியும் கும்பிட்டாச்சு. அதை வந்து என்னால் வீடியோஸாக எதுவும் எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். சன்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சன்வியோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றியாச்சு. இந்த வாரம் சண்டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு சில கிப்ஸ் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.